தலைப்பு குண்டு யானை. குண்டு ஒரு ஊர்ல ஒரு யானை ஒண்ணு, கிளி ஒண்ணு, அப்புறம் பூனை ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நண்பர்களா இருக்காங்க. ஒரு நாள் அந்த மூணுத்துக்குமே போட்டி வந்தது. 3 பேருக்குமே யாரு நிறைய வெயிட்டா இருக்காங்க அது நம்மலாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையே. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல, போட்டின்னு வந்துட்டா யாரும் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியாது இல்லையா. அப்ப ஒரு பூனை என்ன செய்யுது, நான் போய் ஒரு தராசை தூக்கிட்டு வரேன், கல்லும் எடுத்துட்டு வரேன், யார் வீட்லயாச்சும் இருக்கும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு தராசை தூக்கிட்டு வருது. தூக்கிட்டு வந்து அந்த கல்லை வச்சா முதல்ல கிளி ஏறி உட்காரு. கிளி ஏறி உட்காரு. கிளி எவ்வளவு வெயிட் இருக்கும் சொல்லுங்க பாப்பா. வெரி குட். கிளி எவ்வளவு வெயிட் இருக்கு? 1 கிலோ இருக்கு. 1 கிலோ இருக்கும் போது இந்த பூனையும் யானையும் என்ன செய்யுதான், சிரிக்குதா. ஐயோ நான் ஒல்லிப்பிச்சா, நீ 1 கிலோ தான் இருக்க, 1 கிலோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு சோனி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுதான். 2 பேரும் கிண்டல் பண்றாங்க. அடுத்தது கிளிய வச்சுட்டு கிளிய இறங்கிக்கிச்சான். பூனை ஏறி உட்காருதான். பூனை ஏறி பூனை எவ்வளவு வெயிட் இருக்கும்? 10 கிலோ இருக்குமா பூனை? 3 கிலோ இருக்கு. பூனை எவ்வளவு இருக்கு? 3 கிலோ. இப்ப யானை சிரிக்க ஆரம்பிச்சது. இப்ப என்ன சிரிக்குது? நீ அவனை கிண்டல் பண்ணல, இப்ப நீ மட்டும் என்ன, நீனும் சோனிதான், 3 கிலோ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யார் ஏறி உட்காருதா? யானை ஏறி உட்காருதா. உட்கார்ந்தா தராசு தாங்குமா? தமிழ்னு அங்கேருந்து தராசுக்கார தேடிட்டு வராரு. தேடிட்டு வந்ததான் குச்சி எடுத்துட்டு வராரு. காடு மேய்ச்சலுக்கு பார்த்துட்டு 3 பேரும் என்ன செய்யறாங்களா, காட்டுக்கு ஓடி போயிட்டாங்களாம். காட்டுக்கு போயிட்டாங்களாம். தராசுக்காரு என்ன செய்யறாரு, ஐயோ என்னோட தராசு உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்காரு. இது 3 பயந்துகிட்டு காட்டுக்கே ஓடி போயிடுச்சான். கதை நல்லா இருந்துச்சா?